வணக்கம். எம் ஹசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் பத்தி நிறைய விதமான கால்ஸ். பெரும்பாலான டவுட் எப்படி இருக்குன்னா, கால் பண்ணி எப்ப எக்ஸாம் இருக்கும் ஒரு 4 days பிஃபோர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தா கூட நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா தெளிவா இப்பதான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுங்கன்னு சொன்னதுனால இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்றத பத்தி. ஆல்ரெடி 4 days முன்னாலதான் பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல உறுதியா இருக்கும் அப்படின்றத சொன்னேன். பட் இருந்தாலும் கிளியர் கட்டா என்ன ஏது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்த்தலாம் வாங்க. எக்ஸாம் என்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது 4 விதமான ரெக்ரூட்மெண்ட். ஒன்னு 10ஆம் வகுப்பு தரத்துல எக்ஸாமினர், ரீடர், பெயிலிஃப் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஓஏ, அப்புறம் டிரைவர், அதுக்கப்புறமா இந்த மசாஜ், வாட்டர் விமன் இந்த மாதிரி, வாட்ச்மேன் இந்த மாதிரி 4வது கேட்டகரி. ஓகே, இப்ப 4 விதமான நோட்டிபிகேஷனுக்கு 4 விதமான எக்ஸாம் 4மே தனித்தனி நாட்கள்ல தான் நடக்கும். அப்படிதானே? ஓஏனா ஓஏ ஒரு நாள் நடக்கும். ஓஏ எக்ஸாம் வச்ச அன்னைக்கு மதியமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வச்சிட மாட்டாங்க. ஓகேங்களா? எல்லாமே ஒரு மார்னிங் செஷன்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாமினர் எக்ஸாம்லாம் காலை நடக்குது அப்படின்னா அன்னைக்கு மதியம் போய் டிரைவர் எக்ஸாம் வச்சிட மாட்டாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல தான் நடக்கும். காலைல ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா மதியம் வச்சிட மாட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலைல தான் வைப்பாங்க. அப்ப இந்த 4 விதமான தேர்வுகளுக்குமே, அதாவது இந்த 4 விதமான நோட்டிபிகேஷனுக்குமே 4 நாள் நடக்கும் போது 4 நாள் காலையில தான் தேர்வு அப்படின்றது நடத்துவாங்க. இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுல எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல சனி ஞாயிறு, சாட்டர்டே சண்டே 2 விதமான எக்ஸாம் நடக்குது, 2 விதமான நோட்டிபிகேஷன் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரமே கண்டினியூட்டியா அந்த சனி ஞாயிறுலயே பாத்தீங்கன்னா அடுத்த ரிமைனிங் 2 விதமான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்ப அடுத்தடுத்த வாரங்களில் 4 எக்ஸாம் நடத்தி முடிச்சிருவாங்க. இது கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப எந்த மந்த்ல நடக்கும், எந்த டேட்ல நடக்கும், அதான் இப்ப கேக்குறீங்க. துல்லியமா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்லக்கூடியது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது, அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கிடையாது. பட் இருந்தாலும் செப்டம்பர் மந்த்ல கண்டிப்பா நடக்கும். அது செப்டம்பர் லாஸ்ட் வீக்கா இருந்தாலும் சரி, இல்லாட்டி செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கா இருந்தாலும் சரி. திரும்பவும் சொல்றேன், செப்டம்பர் முதல் வாரமா இருந்தாலும் சரி, இல்லாட்டி செப்டம்பர் 4வது வாரமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா தேர்வு என்பது செப்டம்பர்ல தான் நடக்கும். இந்த விஷயத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கான சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடக்கும் பாத்தீங்களா? இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கண்டக்ட் பண்ற ஸ்டாஃப் இருப்பாங்க பாத்தீங்களா, டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப். அவங்க பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இந்த மாதிரி பர்சன் அட்டென்ட் பண்ணுவாங்க. சோ அந்த பர்சன் பாத்தீங்கன்னா ஓரளவு விஷயங்கள் அப்படின்றது தெரியும், ரெக்ரூட்மெண்ட் போர்டோட கான்டாக்ட் இருக்கும். ஏன்னா அவங்க தான் சிவிக்கு எல்லாம் வர போறவங்க. அந்த மாதிரி ஒரு சீனியர் பர்சனோட கான்டாக்ட் பண்ணி தான் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அதை நம்முடைய கன்வே பண்ற இந்த ஒரு யூடியூப் சோர்ஸ் மூலமா உங்கள்ட்ட நான் இன்ஃபார்ம் பண்றேன். அதனாலதான் நானும் இவ்வளவு உறுதியா சொல்றேன். நான் ஒரு மாதத்தை குறிப்பிட்டு இந்த வாரம் நடக்கலைன்னா அதுக்கு அடுத்த வாரம் நடக்கலாம், நான் சொன்ன வாரத்துக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிலாம் சொல்லவே இல்லை. கண்டிப்பா செப்டம்பர் மாதத்துல உறுதி 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 நடக்க போறது. அது ஃபர்ஸ்ட் வீக்காவும் இருக்கலாம், லாஸ்ட் வீக்காவும் இருக்கலாம். இப்ப ஜூலை மந்த்ல பாத்தீங்கன்னா பிரிப்பரேஷன் அப்படின்றது ஹெவியா போட்டுட்டு இருப்பீங்க. அண்ட் ஆகஸ்ட் மந்த் நல்லா ரிவிஷன் பண்றது யூஸ் பண்ணிக்கோங்க. செமையா ரிவிஷன் பண்ணுங்க. நம்மளும் பாத்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பா கண்டக்ட் பண்ற நம்ம மத்திய அகாடமி சொல்லும் போது செப்பரேட்டா நாம மட்டும் தான், நம்ம மத்த யூடியூப் சேனலோட சேர்ந்துக்கிட்ட போது நடத்தவே இல்லை. தனியா நமக்கு யூடியூப் சேனல் அப்படின்றது அவங்க கன்வே பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான். நம்ம பாத்தீங்கன்னா மத்திய அகாடமி நம்ம கண்டக்ட் பண்ற டெஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா நம்மளுமே தெளிவா ஆகஸ்ட் மந்த் எண்டு வரை, அதாவது செப்டம்பர் 2வது நாள், செப்டம்பர் 2ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா எந்த தேதியில எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த வேலையை பார்த்திருக்கோம். அதனால டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணணும் விருப்பம் உள்ளவங்க தேவையா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்டதுல இதுதான் மேஜரான டவுட்ஸா எக்ஸாம் டேட்டை பத்தி இருந்ததுனால, சோ அதுக்காக தான் தெளிவா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக பேஸ் காமிச்சு இந்த ஒரு வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணேன். இதே மாதிரி மேஜர் டவுட்ஸ் இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா பாத்துங்க. உங்களுக்கு இது மாதிரி ஃபுல் வீடியோவா கிளியர் கட்டா பேசுறேன். தேங்க்யூ.